ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுற சிஹெச்எஸ்எல் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனுக்குரிய அந்த ஜாபுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற மாதிரி. இதுக்கு வந்து நம்ம நார்மலாக ப்ரௌசிங் சென்டருக்கோ இல்லை லேப்டாப் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி இல்லாமல் ஃபோன்லேயே எப்படி அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுன்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்த எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னென்ன இருந்தால் அந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும், 12th படிச்சிருந்தா போதும், 27 to 32 வயசு வரை இருக்கணும், என்னென்ன எக்ஸாம் இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, சார்ட்டிங் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி போஸ்டிங் என்னென்ன இருக்குது, என்னென்ன எக்ஸாம், என்னென்ன சிலபஸ்ன்ற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறவங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு லேப்டாப்போ ப்ரௌஸ் சென்டர் போகணுன்னு அவசியம் இல்லை, ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். ஃபோன்லேயே டெஸ்க்டாப் மோடு எனேபிள் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஹெச்டிடிபி போட்டு ssc.nic.in போட்டு சர்ச் பண்ணால் கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு டேப்லேயே அப்ளைன்னு கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனால் இந்த மாதிரி இருக்கும். சிஜிஎல்லில் வந்து ஆரஞ்சு கலர் லைட் இருக்கும், அது பக்கத்தில் சிஹெச்எஸ்எல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அந்த இதுலேயே அப்ளைன்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனையும் இந்த மாதிரி லாகின் பேஜுக்குள்ளே போகும். நீங்கள் ஏற்கனவே எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தால், இதை ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தால் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பீங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அதுக்குரிய பாஸ்வேர்டை நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி எக்ஸாமே அப்ளை பண்ணாதவங்க எப்படி போகிறதுனா, அந்த இதில் கீழே நியூ யூசர்னு இருக்கும், நான் மார்க் பண்ணியிருப்பேன். அந்த நியூ யூசர் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. கிளிக் பண்ணால் அந்த இதில் வந்து ஃபுல்லாக பேசிக் டீட்டெயில்ஸு ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனை வந்து நம்ம டெஸ்க்டாப் மோடுக்கு எனேபிள் பண்ணிக்கணும். நார்மலாக லேப்டாப்பில் பண்ணுற மாதிரியே நம்ம ஃபோன்லேயும் பண்ணலாம். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எனேபிள் பண்ணணும். மேலே அந்த மூணு டாட் இருக்க மாதிரி இருக்கும். அந்த 3 டாட் இந்த மார்க் பண்ணியிருக்க மாதிரி அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டால் மேலே தூக்கி விட்டால் இந்த மாதிரி டெஸ்க்டாப் சைடுன்னு இருக்கும். அந்த கிளிக் பாக்ஸை கிளிக் பண்ணால் நம்ம ஃபோனை வந்து லேப்டாப் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். அது எனேபிள் ஆகிரும். டெஸ்க்டாப் சைட்டை எனேபிள் ஆனவனையும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஆதார் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆதார் எஸ் கொடுத்துட்டு ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. ஆதார் நம்பரை திரும்ப இருக்கும் செக் பண்ணி கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் இல்லாதவங்க, மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஆதார் நம்பர் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் இல்லாதவங்க அது பக்கத்தில் டைப் ஆஃப் ஐடின்னு இருக்கும். அந்த ஏதாச்சும் ஓட்டர் ஐடி இல்லைனா லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்து அதுக்குரிய நம்பர் கொடுத்துருங்க. மோஸ்ட்லி ஆதாரே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அங்கே நேம்னு கொடுத்துருக்கோம். நேமில் உங்கள் நேம் கொடுத்துருங்க. திரும்ப வந்து வெரிஃபை நேம், அந்த நேம் கரெக்டான்ற மாதிரி செக் பண்ணி கொடுத்துருங்க. அந்த நேம் எல்லாமே 10th 12th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ ஹேவ் யூ எவர் சேஞ்ச்டு நேம், உங்கள் நேம் வந்து இப்போ 10th முடித்தோடனே ஒரு சில பேர் அவங்க நேம் வந்து பிடிக்கலன்ற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால் நியூமராலஜியாக ஏதோ ஒரு ரீசன்னால் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 10th அப்புறம் அந்த நேம் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அந்த நேம் வந்து இங்கே கொடுக்கணும். அந்த நேம் சேஞ்சில் வந்து எஸ் கிளிக் பண்ணிட்டு அந்த நியூ சேஞ்ச் ஆன நேமை கொடுத்துருங்க. அப்புறம் அப்பா நேமு அதை வெரிஃபை பண்ணி கீழே கொடுத்துருங்க. அப்புறம் அம்மா நம்பர் வெரிஃபை பண்ணி திரும்ப கொடுத்துருங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அப்புறம் 10th எந்த போர்டில் படிச்சிங்கன்ற மாதிரி கேட்டிருக்கோம். டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த மாடலில் கொடுக்கணும். நீங்கள் நார்மலாக டைப் பண்ண முடியாது. இதில் ஃபுல்லாக ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அந்த வருஷத்தில் கிளிக் பண்ணி எந்த வருஷம்னு கிளிக் பண்ணி மாதம் டேட் அதை கரெக்டாக கிளிக் பண்ணிங்க. அதை 2 தடவை கீழே ஒரு தடவை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். போர்டு எந்த போர்டில் படிச்சிங்கன்னா, இப்போ சிபிஎஸ்சி ஃபஸ்ட்லேயே சிபிஎஸ்சி இருக்கும். அதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வெரிஃபை எந்த போர்டில் படிச்சிங்க திரும்ப இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு எஜுகேஷன் போர்டு அந்த மாதிரி போட்டுருங்க. ரோல் நம்பர் கேட்டிருக்கும், 10th ரோல் நம்பர். நீங்கள் 10th படித்த சர்டிஃபிகேட்டுக்குரிய ரோல் நம்பர் கீழே கொடுக்கும். ரோல் நம்பர் இல்லைனா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துடக்கூடாது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். திரும்ப வந்து அதை வெரிஃபை திரும்ப கொடுத்துருங்க. இயர் ஆஃப் பாசிங், எப்போ 10th முடிச்சிங்கன்றதை கொடுத்துருங்க. அதை திரும்ப இருக்கும் கொடுக்கணும். அப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்கும். நீங்கள் மேல்னா ஃபீமேல், இல்லை டிரான்ஸ்ஜெண்டர்னா டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்துருங்க. லெவல் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எந்தளவு அதிகமாக எது படிச்சிருக்கீங்கன்ற மாதிரி. இப்போ டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா, 12th முடிச்சிருக்கீங்களா, இன்ஜினியரிங்கா, இல்லை பிஜி மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங்
பிஜி எதுவும் பண்ணியிருக்கீங்களா, மாஸ்டர் டிகிரி எதுவும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அதை கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர் கேட்கும், ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. திரும்ப அதை வெரிஃபை பண்ணிடுங்க. இமெயில் அட்ரஸ் கேட்கும், இமெயில் திரும்ப கொடுத்துருங்க. அப்புறம் ஸ்டேட்டு கேட்டிருக்கும், ஸ்டேட் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துருங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணோடனையும் அந்த இடத்துல சேவ்னு இருக்கும். சேவை கொடுத்தோனையுமே இந்த மாதிரி கேட்கும், உங்களோட ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி கரெக்டாக, அதுக்கு வந்து ஓடிபி அனுப்ப போகிறோன்ற மாதிரி கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தோனையும் உங்களோட ஃபோனுக்கு நார்மல் மெசேஜில் வந்து இந்த மாதிரி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் கீழே பாஸ்வேர்ட் அப்படின்ட்டு பாஸ்வேர்டும் ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் ஒரு நார்மல் மெசேஜில் வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், அதில் திரும்ப நம்ம ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணோம்ல சிஹெச்எஸ்எல்ல வந்து இந்த அப்ளைன்னு அந்த டேபிளில் இந்த இடத்துல அப்ளை கொடுத்து போனோம்ல, திரும்ப அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டெப்பு திரும்ப வரும். அந்த இடத்துல வந்து திரும்ப வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்ற இடத்துல நம்ம நியூ யூஸர் கொடுத்து போனோமா, இந்த தடவை என்ன பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நார்மல் மெசேஜில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர், அந்த 3000 எவ்வளவோ கொடுத்துருப்பாங்க 4 டிஜிட் நம்பர், அதை கொடுத்து கேப்சா கொடுத்து என்ட்ரு பண்ணணும். அதையும் கிளிக் பண்ணிட்டு கேப்சா கிளிக் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த இடத்துல எப்பயும் போல் அது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவங்க கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு போயிருங்க. அப்போ உள்ள சப்மிட் பண்ணோடனையும் இந்த இடத்துல லாகின் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்கும்னா, இமெயில் ஐடி யூசர் நேம் கொடுத்துட்டு நம்ம அவங்க ஏற்கனவே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆன பாஸ்வேர்டு இருக்கும், அந்த பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டு வந்து கேப்ஸ் லெட்டரில் ஒன்று, நார்மலாக பாஸ்வேர்டு, அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணி கொடுத்துருங்க. இதில் சப்மிட் பண்ணோடனையும் உங்கள் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இது காட்டும். திரும்ப வந்து திரும்ப ஸ்டார்டிங் பேஜுக்கு திரும்ப ஒரு கொண்டு வரும், நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணனால. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோனுக்கு வந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டு, பழைய பாஸ்வேர்டு இல்லை, புதுசாக நீங்கள் சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டு, அப்புறம் கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தோன்னே இந்த பேஜ் வந்துடும். நீங்கள் இதில் ஏற்கனவே ஃபில் பண்ண இது தான். ஒரு 10-11 வரையும் ஏற்கனவே சொல்லியாச்சு ஃபில் பண்ணது. அப்புறம் 11ல் வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா கேட்டகரி கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியா, இடபிள்யூஎஸ்ஸா, ஓபிசியா, இல்லை ஷெட்யூல்டு கேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். அதில் எந்த கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டை கொடுத்துருங்க. நேஷனாலிட்டியில் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டில் இதுவே கொடுத்துருங்க. அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க், ஏதாச்சும் உங்கள் உடம்புல இருக்க தழும்பு, இல்லை காயம், இல்லை மச்சம், அந்த மாதிரி ஏதோ உங்களுக்குரிய அடையாளத்தை கொடுத்துருங்க. அப்புறம் ஊனமுற்றோரான்ற மாதிரி கேட்டிருக்கோம். அதுக்கு எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தா நிறைய டேபு, நீங்கள் ஊனமுற்றோராக இருந்தால் அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸு அப்படின்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நோனா நீங்கள் டிசபிலிட்டி பீப்புள் இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து என்னென்னா அட்ரஸ் கேட்டிருக்கோம், பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்கோம். அட்ரஸ் கொடுத்துட்டு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. நீங்கள் இருக்க அட்ரஸு அதுதான் பெர்மனெண்ட் அட்ரஸ்னால் அதை கிளிக் எஸ் கொடுத்திங்கன்னா அதுவாகவே ஃபெச் ஆயிரும். பெர்மனெண்ட் அட்ரஸாக அதுவாகவே ஃபெச் ஆயிரும். இல்லை எங்களுக்கு நான் பெர்மனெண்ட் அட்ரஸ் வேறு, இப்போ இருக்கிறது வேறு அப்படின்னா நோ கொடுத்துட்டு இப்போ இருக்க ப்ரெசன்ட் அட்ரஸ் என்னமோ அதை கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ், டேரெக்டாக நெக்ஸ்ட்டு கொடுக்கக்கூடாது, சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நீங்கள் கொடுத்ததில் எதுவும் நிறைய கொடுக்காம, ஒரு சிலது கொடுக்காமல் இருந்தீங்கன்னா பாப்பப் அடிக்கும் ரெட் கலரில், அது என்னன்னு பார்த்து ஃபில் பண்ணி விட்ருங்க. சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல என்னென்னா டிக்ளரேஷன் கேட்கும். அதில் வந்து அந்த கிளிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கேட்கும், ஃபைனல் சப்மிட்டை கொடுத்துருங்க. கொடுத்தோடனே இப்படி கேட்கும், மொபைலில் ஒரு ஓடிபி வரும், இமெயில் அட்ரஸில் ஒரு ஓடிபி வரும். இந்த 2 ஓடிபியில் எதனாச்சும் ஒரு ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரும், உங்களோட ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அது வரும். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டோனையும் இந்த பேஜ் வந்துடும். ஸ்டார்டிங்கில் நம்ம சிஹெச்எஸ்எல்னு அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்ல, அந்த நோட்டிஃபிகேஷன் இது. இந்த இதில் நம்ம என்ன பண்ணோம்னா இதில் இந்த இடத்துல அப்ளைன்னு கொடுத்துருக்கோம், இந்த ஓரத்தில் அப்ளைன் கொடுத்துருக்கோம். இந்த இதில் கட்டுறேன் பாருங்கள், இந்த அப்ளைன் கொடுத்துருக்கான். இந்த அப்ளை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகணும். சிஹெச்எஸ்எல் இதுவரையும் நம்ம பண்ணது எல்லாமே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்டார்டிங் பேசிக் டீட்டெயிலில் வந்து ஃபெட்ச் பண்ணுற மாதிரி அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், டிஎன்பிசியில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கே எஸ்எஸ்சியில் அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எந்த எக்ஸாம், எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுனாலும் அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனும் பாஸ்வேர்டும் கொடுத்தா அந்த இதுவரையும் நம்ம ஃபில் பண்ண எல்லாமே அடுத்த எக்ஸாமில் ஃபில் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஃபெட்ச் ஆயிரும். இப்போ வந்து சிஹெச்எஸ்எல் வந்து இப்போ தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை கொடுத்தோடனையும்
நம்ம ஏற்கனவே அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவாக ஃபெச் ஆயிரும். ஒரு 13 காலம் வரையும் அதுவாகவே 14 காலம் வரையும் அதுவாக ஃபெச் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். 14 வரையும் இந்த இயர் ஆஃப் பாசிங் வரையும் எல்லாமே நம்ம ஏற்கனவே கொடுத்தது ஃபெச் ஆயிரும் இந்த இதில். இப்போ வந்து இதில் நம்ம என்ன கொடுக்குறோம்னா எக்ஸாம் சென்டர் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண போகிறோம். இதில் வந்து 3 சென்டர் கிட்ட ஃபில் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஃபுல்லாக சவுத்தர்ன் ரீஜியனில் வரும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் அது வரையும் அந்த பிளேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமே ஒரு 6 பிளேஸ் கிட்ட தான் இருக்கும். அதில் தான் நம்ம 3 சூஸ் பண்ண முடியும். நீங்கள் இருக்க பிளேஸ்க்கு நியர்பை எது இருக்கோ அதில் 3 பிளேஸ் கிட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீடியம் ஆஃப் டைப்பிங் டெஸ்ட்டு அது வந்து என்னென்னு இங்கிலீஷ் கொடுத்துங்க. கன்ஃபார்முக்கு இங்கிலீஷ் கொடுத்துங்க. இங்கிலீஷ் கொடுத்துங்க. அப்புறம் வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம். இங்கே வந்து அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து என்னென்னா 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட மேக்ஸும் படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எதனாச்சும் ஒன்று படிச்சிருக்கணும். டிஇஓ போஸ்டிங்க்கு மட்டும். அப்படி இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் சயின்ஸ் குரூப் எடுத்து படித்து மேக்ஸோட படிச்சிருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், ஏற்கனவே சர்வீஸ்மேன் ஆர்மியில் எதுவும் இருந்திருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு போங்க. நோனா நோ கொடுத்துங்க. எஸ் கொடுத்தா அந்த அதுக்குரிய டேப் எல்லாமே ஃபில் பண்ணணும். சர்வீஸ்மேன் இல்லைனா நோ கொடுத்துட்டு போயிடலாம். இதில் என்ன கேட்கணும், கரெக்டாக இந்த இடத்துல என்ன கேட்கணும்னா இதில் வந்து குவாலிஃபிகேஷன் கேட்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 12 இந்த போஸ்டிங்கே 12th பொறுத்த வச்சு தான் வரும். அதனால் அந்த இடத்துல 12th இல்லை ஈக்குவலன் டு 12th ஸ்டாண்டர்டா, நீங்கள் 12th படிச்சிருக்கீங்களா இல்லைனா டிப்ளமோ அதுக்கு நேரான டிப்ளமோ படிச்சிருக்கீங்களான்ற மாதிரி கேட்கும். இதில் வந்து பிசி ஏஜ் ரிலாக்ஸேஷன் 20 வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்கும். நீங்கள் வந்து பிசியாக இருந்தால் 3 வருஷம் கிட்ட ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஷெட்யூல்டு கெஸ்ட்டாக இருந்தால் 5 வருஷம் வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னா அதுக்கு முன்னாடி இருக்க டேப் எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல செலக்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கோடு, அந்த பிசியா இல்லை ஷெட்யூல்டு கெஸ்ட்டான்னு கிளிக் பண்ணி அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் குவாலிஃபிகேஷன், ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கீங்க, பிஏ இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டா இல்லை டிப்ளமோவா என்னென்னு அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் 12th ஸ்டாண்டர்டு கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள். இதுவரையும் அப்ளை பண்ண வரையும் இதுவரையும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வரும் ஃபோனில். நீங்கள் இப்போ ஆனால் இதுக்கப்புறம் என்னது ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுறப்ப ஃபோனை வந்து நம்ம ஹரிசாண்டல் டைப்புக்கு வச்சுட்டு தான் பண்ண முடியும். நார்மலாக ஒரு லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ பண்ணுறப்ப இந்த பிரச்சனை இருக்காது. ஃபோனில் பண்ணுறப்ப என்னென்னா இந்த இடத்துல வந்து நமக்கு 2 டேப் மட்டும் தான் காட்டும், இந்த ஸ்டேட்டஸ் பாசிங் இயர்னு. ஆனால் இந்த இடத்துல மொத்தம் 5 டேப் கிட்ட இருக்கும். நம்ம மூவ் பண்ணாலும் மூவ் ஆகாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோன் நம்ம நார்மலாக வச்சுருக்கிறது வந்து வெர்டிக்கல் டைப்பில் வச்சுருப்போம். அதை வந்து நம்ம ஹரிசாண்டல் டைப்பில் வைக்கணும். ஹரிசாண்டல் டைப்பில் வைக்கணும். நார்மலாக எப்படி சொல்கிறேன்னு புரியுதுல, லேண்ட்ஸ்கேப் சைஸில் ஃபோன் இப்போ நேராக இருக்குன்னா அதை சாய்ச்சி வச்ச மாதிரி வச்சுருக்கணும். அப்படின்னா தான் அதை வந்து மூவ் பண்ணுறப்ப அந்த ஸ்லைடு வந்து மூவ் ஆகும். இல்லைனா அது 2 டேப் இருக்க மாதிரியே இருக்கும். லாஸ்ட்டில் ப்ரிவியூ கொடுத்துறப்ப ஓப்பன் ஆகாது. அதை பார்த்துக்குங்க. செலக்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு அதில் மொத்தம் 5 டேப் கிட்ட இருக்கும். இந்த இதில் வந்து 23ல் வந்து எஸ் கொடுத்துக்குங்க. அதில் கீழே வந்து ப்ளீஸ் இதை பாரா அதை கிளிக் பண்ணி அதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கோ அதை பற்றி பார்த்துக்குங்க. கீழே வந்து ஏற்கனவே பர்சனல் டீட்டெயில் கொடுத்த அட்ரஸ் ஃபுல்லாமே வச்சாகும். அந்த இடத்துல ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் 12th பாஸ் ஆகிட்டிங்களா இல்லை அப்பீரிங்கில் இருக்குங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் ஸ்டேட்டஸில் மொத்தம் அதில் 5 டேப் கிட்ட வரும். ரெண்டாவது வந்து செலக்ட் இயர், நீங்கள் 12th எப்போ படித்து முடிச்சிங்கன்ற மாதிரி வரும். அப்புறம் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்கன்ற மாதிரி வரும். இது எல்லாமே இந்த 5 டேப்புமே எப்படி வரும்னா நம்ம ஃபோனை வந்து சாய்ச்சி வச்சு ஃபோனை அப்படியே அந்த கரெக்டாக அந்த ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குல்ல, ஸ்டேட்டஸ்ன்னு இருக்க அதில் வச்சு மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த 5 டேப் கிட்ட ஓப்பன் ஆகும். இது வந்து ஃபோனில் மட்டும், லேப்டாப்பில் அதுவாக ஓப்பன் ஆயிரும். இதை வச்சா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஹரிசாண்டலில் வச்சு மூவ் பண்ணணும். ஸ்டேட் கேட்கும், அப்புறம் எந்த போர்டில் படிச்சிங்கன்ற மாதிரி கேட்கும், அப்புறம் ரோல் நம்பர் கேட்கும். எந்த போர்டுனா நீங்கள் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷனா இல்லை செகண்டரி எஜுகேஷனான்னு அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் 24 எல்லாமே அட்ரஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிருக்கும்.
அதுக்கப்புறம் என்னென்னா ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ எஸ்எஸ்சியில் ரீசெண்டாக வந்த அப்டேட்டில் என்னென்னா ஃபோட்டோ வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு குறைஞ்சது 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததாக இருக்கணும். பழைய ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது. அந்த பழைய ஃபோட்டோவாக இருந்தால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக எடுத்த 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அது என்றைக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அன்றைக்கி எடுத்த டேட்டு வந்து அந்த ஃபோட்டோ கீழே அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் கீழே வந்து என்ட்ராயிருக்கணும் அந்த டேட்டு. அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்போ இந்த அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க ஓல்டு ஃபோட்டோன்னு கன்ஃபார்ம் பண்ணால். இந்த ஃபோட்டோ நம்ம சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணுறப்ப இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி வச்சுங்க. மொத்தம் வந்து 20 to 50 கேபிக்குள்ளே பெயிண்டில் கொடுத்து ரீசைஸ் கொடுத்து பண்ணிக்கலாம். அடுத்து சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர் வந்து 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே ரீசைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து என்ன கேட்குன்னா த டேட் ஆஃப் த ஃபோட்டோகிராஃபி, என்றைக்கு அந்த டேட்டா எடுத்தீங்க அந்த ஃபோட்டோ எடுத்தீங்கன்றக்குரிய டேட் வந்து அந்த இடத்துல டேப்பில் ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து அந்த டேட் வந்து அந்த ஃபோட்டோவில் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு எஸ் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் இருக்குது. இந்த டிக்ளரேஷன் எல்லாம் படித்து பார்த்துட்டு அக்ரினா அக்ரி கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுங்க. ப்ரிவியூ கொடுத்தா நீங்கள் இதுவரையும் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸை கொடுத்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரே இமேஜில் காட்டும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அது அந்த ப்ரிவ்யூ நீங்கள் கிளிக் பண்ணாமல் ஆகாமல் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரே இஷ்யூ இதுவாக தான் இருக்கும். கரெக்டாக இந்த ஸ்டேட்டஸ் அந்த 22வது இடத்துல 22 கீழே ஸ்டேட்டஸ் அண்ட் பாசிங் இயர்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபோனில் பார்க்குறப்ப வெறும் 2 டேப் அதுக்கு அடுத்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் அது 2 டேப் மட்டும் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் கீழே போய் ப்ரிவியூ கொடுத்துருப்பீங்க, ஓப்பன் ஆகாது. நீங்கள் ப்ரிவியூ கொடுத்தாலும் அந்த பாப்பப் படிக்காமல் இருக்கும். ஏன்னா சைடில் வந்து இருக்கும், அது வந்து வியூ ஆகாது. அப்போ வந்து நீங்கள் ஃபோனை வந்து ஸ்லைடில் ஹரிசாண்டலாக வச்சு பார்க்குறப்ப 5 டேப் கிட்ட ஓப்பன் ஆகும். அந்த 5 டேப்பு ஃபில் பண்ணி ரோல் நம்பர் வரையும் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ரிவியூ கொடுத்து பார்த்தா நீங்கள் ஃபுல்லாக அது லோட் ஆகி ஒரே பேஜில் வந்து டீட்டெயில்ஸ் காட்டும். ப்ரிவியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டும். அந்த ஒரே பேஜில் காட்டணும். எடிட் மாடிஃபை இல்லை சப்மிட்டு. இதில் எதுவும் எடிட் பண்ணணும், உங்களுக்கு டேட்டா எதுவும் எடிட் பண்ணணுன்ற மாதிரி இருந்தால் எடிட் பண்ணுங்கள். இல்லைனா சப்மிட் அடித்தா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. இதில் கேட்கும் ஓகே கொடுத்தா நீங்கள் ஃபைனல் சப்மிட் ஆகிரும். அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி கேட்கும். ஓகே கொடுத்துங்க. அடுத்து என்னென்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு அடுத்து வந்து பேமெண்ட்டு. இந்த பேமெண்ட் வந்து 100 ரூபா கட்டணும். இதை கட்டிடுறீங்களான்ற மாதிரி கேட்கும். இப்போதைக்கு கட்டினா கட்டிடலாம், இல்லைனா இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது, அதுக்கு இடையில கட்டிக்கலாம். எஸ் கொடுத்தா பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும். எஸ் கொடுத்தா இதில் வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஆன்லைனில் ஆர் ஆஃப்லைனில் இருக்கும். ஆன்லைன்னா இப்போ நீங்கள் நெட் பேங்கிங் ஆர் டெபிட் கார்டில் கட்டுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன்னா செலான் ஃபில் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். ஏதோ உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கோ அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்து உள்ள போங்க. இதில் இந்த மாதிரி கேட்கும். நெட் பேங்கிங்னா எஸ்பிஐ நெட் பேங்கிங் இல்லை அதர் நெட் பேங்கிங் கேட்கும். கார்டு பேமெண்ட்னா இல்லை எஸ்பிஐ இல்லை அதர் பேங்காக கேட்கும். அவங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. இதில் இந்த மாதிரி 100 ரூபா ஓகே தானே நம்பர் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உள்ளே போங்க. இந்த மாதிரி கேட்கும். கார்டு நம்பர் கேட்கும். எக்ஸ்பைரி டேட் வந்து ஃப்ரண்டில் இருக்கும், எக்ஸ்பைரி டேட்னே இருக்கும். கார்டு ஹோல்டர் நேமு, சிவிவி நம்பர் வந்து ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி இருக்கும். 3 டிஜிட் நம்பர் இருக்கும். அப்புறம் அந்த கேப்சா டைப் பண்ணி விட்டு பே பண்ணால் பே ஆயிரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நார்மலாக வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு தோணும். இது வந்து ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை லேப்டாப் இருந்தாலே அப்ளை பண்ண முடியும்ட்டு நினச்சிட்டு இல்லாமல் ஃபோன்லேயே பண்ணி முடிச்சிடலாம். அதை வந்து அந்த டெஸ்க்டாப் மோடு போட்டு அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃபோனை ஹரிசாண்டலில் வச்சு பண்ணால் போதுமானது. மொத்தமே 15 நிமிஷத்தில் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க, அப்ளை பண்ணணுன்னு ஆசை இருக்கவங்க, படிக்கணுன்றவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க. இல்லைனா உங்களுக்கு நியர்பை இருக்க ப்ளேஸ் வந்து போயிடும். அப்புறம் ரொம்ப தூரத்தில் இருக்க ப்ளேஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. எனிவே எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன், மை பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.